ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா புதுசா வந்திருக்க கில்ட் ஸ்பின் தான் ஃபுல்லா பார்க்க போறோம். எல்லா ரிவார்ட்ஸும் எடுக்க போறோம். பிளஸ் கன்னும் ஃபுல்லா மேக்ஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும். ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம் M4 வந்து கம்மி யூசில வந்து எப்படி எடுக்குதுன்னு சொல்லிட்டு. மொத்தம் அதுல 60 வவுச்சர்ஸ் வந்து ஃப்ரீயா கொடுத்துட்டு இருந்தானுங்க. இப்போ வந்து 30 குறைச்சிட்டானுங்க. இவனுங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கானுங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ வந்து எல்லாத்த பத்தி கொஞ்சம் கிளியரா தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம். சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போவோமா? இந்த வவுச்சர்ஸ் வந்து புதுகில்ட்டு வந்தோடனே கொடுத்துருவானுங்க. இன்னைக்கு 5:30க்கே வந்துருச்சு. காலைல 5:30க்கே வந்துருச்சு. வந்து பார்த்தா ஆனா வந்து எல்லாத்துலயும் 10 தான் இருக்கு. நான் இது வாங்கலாம்னு சொல்லி தான் வந்து எல்லாத்தையும் கரெக்டா சேர்த்து வச்சிருந்தேன். சரி இதெல்லாம் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மீதி பீக் வவுச்சர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அப்படி பண்ணி வச்சிருக்கானுங்க. இவனுங்க என்ன நினைப்புலதான் அப்படி பண்றானுங்கன்னு தெரியல. வாவ் பாஸ், ஹோம் பாஸ், எல்லாம் பாப்புலாரிட்டி பேட்டில், ஹோம் பாப்புலாரிட்டி பேட்டில், டீம் பாப்புலாரிட்டி பேட்டில், பத்தாவதுக்கு இப்ப ஆட் வேற கொண்டு வர போறானுங்க. பிடிக்காத ஒண்ணு கூட எடுக்கவே எடுக்காதீங்க, ஸ்கிப் பண்ணுங்க. இப்போ வந்து ரிட்டர்ன் கில்ட் வந்திருக்குல்ல, அதுல வந்து என்ட்ரி அமௌண்ட்டே கொடுக்கல. 2 ட்ரெஸ் இருக்கு, தனித்தனியா 2 ட்ரெஸ் இருக்கு. என்ட்ரி அமௌண்ட் கொடுத்துருக்கணும், என்ட்ரி அமௌண்ட்டே கொடுக்கல. நான் அந்த ட்ரெஸ் எடுக்கலான்னு தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் தான் அதுல என்ட்ரி அமௌண்ட் கிடையாது. நான் அந்த ட்ரெஸ் எடுக்க போறது இல்ல. இதுக்கு நான் 500 லக்கி காயின் கொடுத்து புதுசா ஒரு வெட்டிங் ஸ்பின் வருது ஆனிவர்சரிக்கு, நான் அதே எடுத்துட்டு போயிடுவேன். இந்த வீடியோல ஃப்ரீ வவுச்சர்ஸ் பிளஸ் டெய்லி ஸ்பிட் தான் வச்சு ஸ்பிட் பண்ற மாதிரி பார்த்துருக்கோம். மொத்தம் 30 வவுச்சர்ஸ் தான் இந்த வாட்டி இருக்கு, 60 கிடையாது. ஸோ எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு வேற எங்கெங்கெல்லாம் வவுச்சர்ஸ் வேற ஏதாச்சும் எடுக்க முடியுமான்னு பார்த்து நான் சொல்றேன். இன்னைக்கு கஸ்டம் பேக் பிஜிஎம்எல் வந்துச்சு. இதுல எப்பவும் போல ரிவார்ட்ஸ் எல்லாம் டெம்பரரி தானே, மீதி எல்லாம் இந்த ஸ்கிராப் ஏஜி காயின் அந்த மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க. அடுத்தது இப்போ ட்ரெஸ் எல்லாம் பார்த்தோம்னா நல்லா தான் இருக்கு ட்ரெஸ்ஸு. கிரீன் கலரும் நல்லா இருக்கு, பர்பிள் கலரும் நல்லா இருக்கு. பட் ஒரு விதத்துல பார்த்தா இது நல்லா இருக்கு, டக்குன்னு பார்த்தா இது நல்லா இருக்கு. ஹேர் கலர்லாம் வந்து இதுல கான்ட்ராஸ்டா கொடுத்துருக்கிறதுனால கோல்டு வித் கிரீன் நல்லா இருக்கு பார்க்க. பர்பிளும் நல்லா தான் இருக்கு, பட் என்னால சூஸ் பண்ண முடியல கேம்ல பார்த்ததுக்கப்புறம். பட் எடுக்க போறேனான்னு கேட்டா அந்த அளவுக்கு பிடிக்கல. ஓகே. அதுக்கப்புறம் ஹனி பேஜர் சீரியஸ்லி செம்மையா இருக்கு. ஹனி பேஜர் இதுல குறையே சொல்ல முடியல, நல்லா சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கிளைடர் அனிமேஷன் எல்லாமே செம்மையா இருக்கு. பட் ஆனா ஓகே, என்ன சொல்றது தெரியல. இந்த பேக் சீரியஸ்லி இந்த பேக் செம்ம அழகா இருக்கு, கியூட்டா இருக்கு. லெவல் 3ல பாத்தீங்கன்னா அந்த வந்து சைட்ல இருக்க அந்த பேக்ஸ் அந்த இது ஸ்ட்ராப் வந்து ஒண்ணுமே தெரியல, ஃபுல்லா லீஃபா இருக்க மாதிரி இருக்கு, அழகா இருக்கு. உள்ளேயுமே கியூட்டா இருக்கு. செகண்ட் ஒன்னும் பார்க்க உள்ள செம்ம கியூட்டா இருக்கு, செம்மையா இருக்கு பேக். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 2 ஜெம்க்கு தாராளமா எடுக்கலாம், செம்மையா இருக்கு பேக். லாஸ்ட் டைம் அந்த பேக் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, பட் ஆனா அதை விட இது வந்து செம்ம அழகா இருக்கு. லெவல் 1 அந்த அளவுக்கு இல்ல, அந்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல, பட் லெவல் 2 லெவல் 3யும் செம்மையா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எமௌண்ட், லிட்டரலி இந்த எமௌண்ட்டை வந்து இவனுங்க வந்து என்ட்ரி அமௌண்ட்டா கொடுத்துருக்கலாம், வேற ஏதாவது அமௌண்ட் கொடுத்துருக்கலாம். என்ட்ரி அமௌண்ட் ரொம்ப மொக்கையா இருக்கு, ரொம்ப மொக்கையா இருக்கு. அதுக்கப்புறம் லாபி தீம் வந்து அந்த அளவுக்கு இல்ல. ஆப்டிமஸ் பிரைமோட அப்கிரேடட் லாபி தீம் இருக்கும், அது வந்து செம்மையா இருக்கும், அது எங்கிட்ட இருக்கு. அதை கம்பேர் பண்ணும்போது ஓகே. ட்ரெஸ் வந்து செம்மையா இருக்கு. எனக்கு கேர்ள் ட்ரெஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் இதுல என்ட்ரி அமௌண்ட்டே கிடையாது. ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு வேலண்டைன்ஸ் பின் ஒன்று பார்த்துருந்தோம், வெட்டிங் ட்ரெஸ் வரப்போகுது. அதுவுமே இந்த மாதிரி கவுன் தான். ஸோ இந்த மாதிரி கவுன் எடுக்கணும், லாங் கவுன் மாதிரி நல்லா கியூட்டா இருக்கணும்னு பார்க்க 6 ஜெம் போட்டு இது எடுக்கிறதுக்கு அதுக்கு அதை எடுத்துடலாம். லக்கி காயின் 500 கொடுத்தா அந்த ட்ரெஸ் வரும். அதோட ஹெட் கியருமே செம்மையா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஹெல்மெட்டு, பேராஷூட் பார்க்க நல்லா ராயல் லுக்ல இருக்கு. அதுக்கப்புறம் கியூபிசி பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனல் ஃபார்ம் நல்லா இருக்கு, அதுவும் ஹை கிராஃபிக்ஸ்ல வந்து நல்லா பளபளன்னு இருக்கு. ஓகே. ஆனா வந்து எலிமினேஷன் ப்ராட்காஸ்ட் எனக்கு அந்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. இதோட நல்ல நல்ல கியூபிசி எல்லாம் இருக்கு. ஸோ ஸ்கிப் பண்றதுனா பண்ணிருங்க. இப்போ நம்ம ஸ்பின் பண்ண போயிடலாம். இப்போ எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் டெய்லி பத்தி யோசி. இல்லை என்ன தரான், எடுத்தோடனே அமோகமா 3 பெயிண்டட் அப்பால் ஆரம்பிச்சிருக்கான். ஓகே, இப்போ டென்ரால ஐயோ ஒன்றும் இல்லை, வெறும் அட்டாச்மெண்ட்டு. ஓகே, ஓ அடுத்ததுல இப்போ ஒரு 10 போடு. கிரனேடு ரெட் டாட்டு. ஓகே, அடுத்தது 10 இன்னமும் தரானே, போடு. அல்டிமேட்டு வெரி செம ஸ்பின்னு. மோல்டோ நைஸு, சீரியஸ்லி வேற மாதிரி ஸ்பின்னு கொடுத்துட்டானே அல்டிமேட்டை. வெறும் 31 ஸ்பின் தான். அடுத்த 10 ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு இதுலேயும் அடுத்ததுல வோல்டோ, அகைன் வோல்டோ. இதில் போடு ஜெம்மு. ஓ
ஃபுல்லான ஜிம்மு. ஓகே, அடுத்ததுல இதுல ஒன்றும் இல்லை. இதுலையா? இதுலயும் ஒன்றும் இல்லை. மறுபடியும் ஜிம். ஓகே, இது வந்து ஃபுல்லாக ஜிம்மு தான். அடுத்தது இதில் ஒன்றும் இல்லை. இதுலயும் ஒன்றும் இல்லை. ஓகே, சைடில் இருக்கிறதெல்லாம் இப்போ கலெக்ட் பண்ணியாச்சு. இது வரைக்கும் இவ்வளோ ஃப்ரேம் வரைக்கும் வந்திருக்கு. ஓகே, டன். இப்போ வந்து அடுத்து வந்து வவுச்சர் வச்சு இதில் ஏதாச்சும் தரணுமே. கிரனேடு. ஓகே, இது வந்து 3 இதாக மாறிடும். அடுத்தது மோல்டோ. நைஸு. ஓகே, ஒரு மினி ஜெம்மு. அவ்வளோதான், இப்போ ரிடீம் பண்ணிட வேண்டியதான். அல்டிமேட்டே கொடுத்துட்டா. ஹனி பேஜரு இந்த ஸ்கின்னு செம்மையாக இருக்குது. அவ்வளோதான், ஹனி பேஜர் எடுத்தாச்சு. நைஸு. அடுத்தது வந்து நம்ம கிளைடருமே 3 ஜெம் கொடுத்து அவ்வளோதான். கிளைடரும் எடுத்தாச்சு. ஓகே, அடுத்தது பேகு தான் க்யூட்டு. செம க்யூட்டு பேகு. அவ்வளோதான், பேகும் எடுத்தாச்சு. மிச்சம் ஒன்று எத்தனை ஜெம் இல்லை, இதை வச்சு கன்வெர்ட் பண்ணி எடுக்கணும். ஓகே, இது வந்து ஒரு ஜெம்மாக மாற்றியாச்சு. மாற்றிட்டு இப்போ எமௌண்ட்டும் எடுக்க வேண்டியதான். இந்த எமௌண்ட் வந்து என்ட்ரி அமௌண்ட்டாக கொடுத்துருக்கலாம். சப்பையாக கொடுத்துறானுங்க என்ட்ரி அமௌண்ட்டை. ஓகே, நல்லா இருக்குது இதுவும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்தா இந்த அவதார். ஓகே, இதையும் கலெக்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், இப்போ கன் அப்கிரேட் பண்ண போயிட வேண்டியதான். இதில் வந்து ஓகே, அடுத்து செகண்ட் ஃபார்ம் போட போகிறோம். அவ்வளோதான், செகண்ட் ஃபார்ம் போட்டாச்சு. நல்லா இருக்குது. தேர்ட் ஃபார்மே பார்க்க அழகாக இருக்குது. அவ்வளோதான், தேர்ட் ஃபார்ம் போட்டாச்சு. அதாவது எலிமினேஷன் ப்ராட்காஸ்ட் வெரி. அவ்வளோதான், ஃபோர்த்து ஃபார்மும் போட்டாச்சு. அடுத்தது ஹிட் எஃபெக்ட்டும் போட்டாச்சு. நல்லா இருக்கு கட்டும் பார்க்க. அடுத்தது ஃபைனல் ஃபார்ம் தான் வேற மாதிரி. அவ்வளோதான், அதையும் போட்டாச்சு. அடுத்தது லூட் கிரேட்டுமே செம்மையாக இருக்குது. அவ்வளோதான், ஃபைனலி ஃபுல் அப்கிரேட் பண்ணியாச்சு. இந்த ஹனி பேஜர் சீரியஸாக செம்மையாக இருக்குது. செம்மையான ஹனி பேஜர். லாபியில் உங்களுக்கு பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். சிட்டிங் போஸோட செம்மையாக இருக்குது. பர்பிள் ஃபார்மு. அவ்வளோதான். அப்புறம் இது க்ரீன் ஃபார்மு. நல்லா இருக்குது, ரெண்டுமே நல்லா தான் இருக்குது பேக்கோட. அவ்வளோதான், செம்ம க்யூட்டாக இருக்குது. ஓகே, பேகு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ட்ரெஸ்ஸு ஓகே. எடுக்க போறீங்களா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஸ்பின் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. பிளேலிஸ்ட்டாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் 4.2 அப்டேட் பற்றி ஃபுல்லாக கிளியராக அதுவுமே பிளேலிஸ்ட்டில் தனியாக போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நல்ல நல்ல ட்ரைனிங் மேப்ஸு, வாவ் மேப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அப்கமிங் ஸ்பின்ஸுமே நம்ம வீடியோவாக போட்டிருக்கோம். ஸோ எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். லைக் பண்ணும்போது லைக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரட்டாமாவை